22 years of காதல் கொண்டேன். காதலையும் நட்பையும் கடந்து ஒரு தூய்மையான அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். எந்த ஒரு அன்பும் அரவணைப்பும் இல்லாத ஒருத்தனுடைய வாழ்க்கையில எல்லாமுமா இருக்க ஒரு பெண் தோழி அவனுடைய லைஃப்ல என்டர் ஆகுறான். எந்த ஒரு உறவுமே இதுவரைக்கும் உணராத அவனுக்கு அந்த பெண் தோழியுடைய அன்பு அவனையே ஒரு புது மனுஷனா மாத்துது. அப்படிப்பட்ட அவளை எங்க இழந்துருவோமோங்கிற பயத்துல தன்னுடைய காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாச போராட்டம் தான் அந்த படத்தோட மைய கருத்து. படத்தோடைய கதையை தாண்டி இதில் வரும் பாடல் வரிகளுமே படத்தினுடைய கதையை திருப்பி திருப்பி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். முக்கியமா தனுஷோடைய தவிப்பை வெளிப்படையா இது காதலும் கிடையாது, காமமும் கிடையாது, சொல்ல போனா இந்த உறவுக்கு உலகத்துல பெயரே கிடையாதுன்னு முத்துக்குமார் அவருடைய வரிகளை செதுக்கி இருப்பாரு. அதே போல யுவன் சங்கர் இந்த படத்தோட முதுகெலும்பாவே இருந்திருப்பாரு. முக்கியமா படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல வரக்கூடிய அந்த பிஜிஎம் படம் முழுக்க தன்னுடைய காதலை அவ புரிஞ்சுப்பாளா இல்லையான்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய நம்ம தனுஷுக்கு படத்துடைய இறுதி காட்சிகள் தான் விடை. சோனியா அகர்வாலோட கண்ணுல இருக்கக்கூடிய அன்பையும் தவிப்பையும் செல்வராகவன் ஒரு இயக்குனரா ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தி இருப்பாரு. 22 வருடத்தை கடந்து இப்ப வரைக்கும் இந்த திரைப்படம் பலருடைய ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த படத்துடைய ஒட்டுமொத்த அழகியல் தான் காரணம்.